வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎம் ரேண்டம் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம 800 ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கி நம்ம பட்ஜெட் கிங் சொல்கிற போயா M1 மைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மைக் உங்களுக்கு 800 கிடைக்கும். இதுவே ஆஃபர் டைம்லனா ப்ரைஸ் இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். இப்போது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அது சைடில் வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து டீட்டெயிலாக நீங்கள் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவுச் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மைக்கோட ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன், LR444 பேட்டரி, லேபிள் கிளிப் அண்ட் ஒரு ஆடியோ அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் நீங்கள் பிசி, ஸ்மார்ட் ஃபோன், கேமரா அண்ட் வேரியஸ் டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்கை குயிக்காக செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த காயின் பேட்டரி மைக்கில் போட்டுடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது உள்ள ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. அதை வெளியே எடுத்துட்டு அப்புறம் பேட்டரி போடுங்க, இல்லைனா உங்களுக்கு அது ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். தென் மைக் சைடில் கிளிப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிப் அட்டாச் ஆகிடும். அண்ட் மேலே விண்ட்ஸ்க்ரீன் போட்டால் நம்ம மைக் ரெடி. நெக்ஸ்ட் இந்த மைக்கை க்ளோஸாக பார்க்கலாம். இந்த மைக்கில் மொத்தம் 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா மோட் அண்ட் இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன் மோட். நீங்கள் கேமரா இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கேமரா மோடில் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் உங்கள் ஃபோன் இல்லை வேறு டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணுறப்போ ஸ்மார்ட் ஃபோன் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கோட ஒயர் 6 மீட்டர் லென்த் அண்ட் தின்னாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைக்கோட குவாலிட்டி பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவுட்டோர்லேயும் இந்த மைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸை குயிக்காக பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த மைக் உங்களுக்கு லைட் வெயிட் அண்ட் லென்த் ஒயரோட வரனால நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். மைக்கில் உங்களுக்கு ஆம்னி டைரக்ஷனை பிக்கப் யூஸ் பண்ணிக்காங்க. இது எல்லா டைரக்ஷன் சவுண்ட்ஸை உள்வாங்கி உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமாக இது உங்கள் பட்ஜெட்குள்ளேயே வரும். மைனஸ்ன்னு பார்த்தா மைக்கில் லென்த்தான ஒயர் கொடுத்தது ப்ளஸ்ன்னு சொன்னாலும் எங்கன்னா மாட்டிக்கிட்டா இல்லை யாருன்னா மிதித்தாலும் இந்த மைக் டேமேஜ் ஆக ரொம்ப சான்சஸ் அதிகம். அண்ட் இதில் இருக்கிற பேட்ரி எப்போ காலி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் வாங்கி வச்சுக்கிறது சேஃப். இல்லைனா மைக் வேலை செய்யாது. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ரி தேவையில்லை. இது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓவரால் இந்த மைக் அன்பாக்சிங் வீடியோவில் மைக்கோட குவாலிட்டி அண்ட் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு மறக்காமல் ஏஎம் ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம்